उत्तरस्यां दिशदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ நம்ம வந்து போன கிளாஸ்ல ததிதம் பரிரக்ஷ சோபனே பவிதவ்ய பிரிய சங்கமம் வபுஹு அபிவீத ஜலா தபாத்தியே புனரோகேன ஹி யுஜ்யதே நதி. ஸோ அஷரீரி வாக்கு ஒன்று வந்தது. அஹ், வந்துட்டு மன்மதனுடைய மன்மதன் வந்து இந்த மாதிரி ஒய் வாஸ் டேர்ன்ட் இன்டு ஆஷஸ் பை ஈஸ்வரன் அப்படிங்கிறத சொல்லித்து. அண்ட் வெரி சூன் வந்து நீ வந்து அவனோட சேர்ந்துடுவ அப்படிங்கிறதையும் சொன்னது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இது ஹே சோபனே இதம் தே வபுஹு பரிரக்ஷ, எதுக்கோசரம் அப்படின்னா பவிதவ்ய பிரிய சங்கமம். நீ ஃபியூச்சர்ல உன்னுடைய பதியோட நீ சேர போற அந்த பிரிய சங்கமத்துக்கோசரம் தே வபுஹு பரிரக்ஷ, காப்பாத்திக்கோ. எது போல, எப்படி எது போல உனக்கு சங்கமம் அப்படின்னா, வீதஜல் நதி, வீதஜலா நதி தபாத்யயே புனः ஓகேன ஹி யுஜ்யதே. வீதஜலா அபி தபாத்யயே வீதஜலா அபி நதி. அந்த இதனுடைய கிரீஷ்ம ரித்துவுல இருக்கிற தாபத்தினுடைய எண்டுல, அந்த தாப கிரீஷ்ம காலத்துல நதியானது வத்தி போயிடுறது. அந்த தபாத்தியையே, அந்த தபத்தினுடைய எண்டுல எப்படி திருப்பியும் புனக ஓகேன யுஜ்யதே, ஒரு பிரவாகத்தோட போய் சேர்ந்துடுறதோ அதே மாதிரி நீ வந்து மன்மதனோட போய் சேர்ந்துடுவ அப்படின்னு சொல்றான். புரியுதா? ஆ? அதுதான். அதோட போன கிளாஸ் நிறுத்தினோம். ஸோ இப்போ அந்த அசரீரி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுத்து. இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகம் இது வந்து மீட்டர் மாறும். இது வசந்த திலகா. இத்தம் ரதேஹே கிமபி பூதம் அதிருஷ்ய ரூபம் மந்தி சகார மரண விவசாய புத்திம் தத் பிரத்யயாத் ச குசுமாயுத பந்துஹு ஏனாம் ஆஸ்வாசயத் சமபிவிருத்த ரசைஹி வசோபிஹி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இத்தம் ரதேஹே மரண வியவசாய புத்திம் அதிருஷ்ய ரூபம் பூதம் கிமபி பூதம் மந்தீஜகார. ஸோ ரதேஹே, ரதியினுடைய, இத்தம்னா இவ்வாறுன்னு அர்த்தம். இவ்வாறாக அப்படின்னா பை பை நரேட்டிங் த இன்சிடென்ட் தட் had happened some யுகா பிஃபோர். எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த அசரீரி வாக்கானது வந்து சொன்னதுனால என்ன அப்படின்னா, அந்த ரத்தியானவ வாஸ் ரெடி டு என்டர் த பயர் எனி டைம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற அவளை ரதேகே மரண விவசாய புத்திம் மந்தீஜகார, மரணத்துக்கு விவசாயம் அப்படிங்கிறது அதுல ஈடுபடுறது. அந்த அந்த புத்தியை அந்த புத்திய அந்த ரதேகே அந்த புத்தியை மந்தீஜகார அப்படின்னா கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்ல. அந்த போனோங்கிற எண்ணத்தை வந்து கொஞ்சமா தடுத்து விட்டான், லெசன் பண்ணிட்டான். சரியா? அதனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த வீரியத்தை தீவிரத்தை குறைச்சு விட்டான். ஏன்னா யாரோ ஒரு அசரீரி வந்துட்டா, அதனால இப்ப நான் வீட்ல இருந்து கிளம்புறேன், யாரோ முன்ன பின்ன தெரியாதவா வந்து நீங்க ஊருக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம போகாம இருக்க போறோமா? நமக்கு தெரிஞ்சவா நமக்கு ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி சொன்னாதான் நம்ம கேட்போம். சோ வந்து ஷீமே லிசன் டு வசந்தன், மதுவோட வார்த்தையை கேட்பாளே தவிர யாரோ அசரீரி சொன்னதை கேட்டுவிட்டு கம்ப்ளீட்டா நிறுத்தல. இருந்தாலும் எடுத்த ஒரு கால பின்னாடி வந்துடுச்சு. புரியுதா? சோ இத்தம் இவ்வாறாக இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ரதேஹே, ரதையினுடைய மரண விவசாய புத்திம் மந்தீஜகார, அந்த மரணத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த புத்தியை மந்தீஜகார அப்படின்னா அமந்தம் மந்தீகிருதம். மந்தீஜகாரங்கிறது அபூத தத்பாவே ச்வி, ச்விங்கிற பிரत्यயம் வந்திருக்கு உங்களுக்கு. சரி என்ன அப்படின்னா, கிமபி பூதம் அதிருஷ்ய ரூபம், ஏதோ ஒண்ணு இருந்த ஒரு அதிருஷ்ய ரூபம்னா பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ஆகாரம் இல்ல. பூதம்ங்கிறது கஷ்டித் பிராணின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிராணி. அதுக்கு வந்து ரூபம்ங்கிறது கிடையாது. அதிர்ஷ்ய ரூபம் பூதம், கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு பிராணி, கஷ்டித் பிராணி, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணித்து அப்படின்னா இவ்வாறாக கூறி ரதேஹே மரண விவசாய புத்திம் மந்தீச்சகார. அப்புறம் என்ன அப்படின்னா, தது பிரத்யயாத்து ச குசுமாயுத பந்துஹு ஏனாம் ஆஸ்வாசயத் சமபிவிருத்த ரசைஹி வசோபிஹி. சோ குசுமாயுத பந்துஹு, குசுமாயுதன் அப்படிங்கிறது மன்மதன். யாருக்கு வந்து புஷ்பமானது இது ஆயுதமா இருக்கோ அவனுடைய குசுமாயுதஸ்ய பந்துஹு அப்படின்னா வசந்தா. அதாவது குசுமாயுத மதன மன்மதஸ்ய பந்துஹு மதனஸ்ய மதனஸ்ய
பந்துஹு மதனஸ்ய ச பந்துஹு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். இங்க வந்து குசுமாயுத பந்துஹு அப்படின்னு ஏன் போட்டார் அப்படின்னா, அந்த குசுமத்தை அவன் ஆயுதமா வச்சுட்டு இருக்கான்ல, அவனுக்கு சப்ளையர் யாரு? பூ சப்ளையர்னா இந்த வசந்தன். இந்த வசந்த ரித்து வந்தாதான் ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு அவன் வந்து இட்டு, Yes, அதனால ma'am. அந்த குசுமாயுத பந்துகுங்கிற பதம். சரியா? சோ குசுமாயுத பந்துகு, அந்த மன்மதனுடைய பந்துவான இந்த வசந்தனானவன், தது பிரத்யாது ச அப்படின்னா அந்த ஏதோ ஒரு வாக்கு சொல்லித்து இல்லையா, அதனுடைய பிரத்யா அப்படின்னாலே விஸ்வாசகன்னு அர்த்தம். அந்த விஸ்வாசாத்து, அந்த வாக்குலேந்து வர ஒரு நம்பிக்கையோட என்ன அப்படின்னா, இவளை, இந்த வசந்தனானவன் அந்த பூத விஸ்வாசாத்து அதிலிருந்து இவளை ஏனாம், ஏனாம்ங்கிறது ஏனாம் ரதிம் ஆஸ்வாசயத்து ஆஸ்வாசப்படுத்தினான். சரியா? அந்த அந்த வாக்குலேந்து வர ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஏதோ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிரத்யாதேஜ இந்த குசுமாயுத பந்துகு வசந்தனானவன் ஏனாம் ரதிம் ஆஸ்வாசயது. எப்படி, எதனால அப்படின்னா, சமபிவிருத்த ரசைஹி வச்சோபிஹி, மேலும் அபிவிருத்தியான அப்படின்னா அவளுக்கு எப்படி வந்து சூட் ஆகிறதோ, அதாவது சுச்சரிதார்த்த சப்தையின்னு அர்த்தம், நல்ல ஒரு ஆப்த வாக்கியங்களால வச்சோபிஹி ஏனாம் ரதிம் ஆஸ்வாசயத்து, இந்த ரதியை ஆஸ்வாசனப்படுத்தினார். சரியா இருக்கா? சோ இத்தம் ரதேஹே மரண வியவசாய புத்திம் அதிருஷ்ய ரூபம் கிமபி அதிருஷ்ய ரூபம் பூதம் மந்தீச்சகார தத் பிரத்யயாத் ச குசுமாயுது குசுமாயுத பந்துஹு ஏனாம் சமபிவிருத்த ரசைஹி வஜோபிஹி ஆஸ்வாசயத். சரியா இருக்கா? அஹ்? Yes, ஆமா. yes, இப்போ வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம். ஆகாசவாணியும் உபசரதி, அந்த ஆகாசவாணி இதோட உபசம்ஹாரம்னா எண்டுன்னு அர்த்தம், கன்க்ளூடிங்னு அர்த்தம். அதிருஷ்ய ரூபம் கிமபி பூதம் ரதேஹே மரண வியவசாய புத்திம் இத்தம் மந்தீச்சகார, இதுதான் அன்வயம். சோ அதிருஷ்ய ரூபம், அதிருஷ்யம் அப்படின்னாலே திரஷ்டும் அசக்கியம் ரூபம் சரீரம் எஸ்ய தத்ததா, ந திருஷ்யதே இது அதிருஷ்யம் இல்லையா, பார்க்க முடியாத ஒண்ணு, திரஷ்டும் அசக்கியம் ரூபமற்றது, அப்படி பார்க்கக்கூடியாத ஒரு ரூபம் அப்படின்னா அதுதான் அதிருஷ்யம், இன்விசிபிள். ஷரீரம் எஸ்ய தத்ததா கிமபி அனிர்தேஷ்யம், ஏதோ கிமபி அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு, அதாவது நிர்தேஷ்யம் அப்படின்னா குறிப்பிட்டு இத சொல்றது. தத்து தத்திர அஸ்தி அப்படின்னா அதை குறிப்பிட்டு அதை இண்டிகேட் பண்றது. அனிர்தேஷ்யம் அப்படின்னா கிமபி ஏதோ ஒண்ணுப்பா, எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி கிமபி அனிர்தேஷ்யம் அநேக அனேன ஆகாசபாஷிதஸ்யாபி விஸ்வாசனீயதா பிரதிபாதிதா. ஸோ வந்து இதனால என்ன அப்படின்னா, கிமபி அப்படிங்கிறது அனிர்தேஷ்யம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு வாக்சக்தியானது அங்க வந்து சொன்னதுன்னு சொல்றதுனால, ஆகாசபாஷிதஸ்யாபி ஆகாசத்துல, ஆகாசத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ்ல வந்து அந்த சப்தம் வந்தாலும், அந்த ஸ்பீச் ஆனது வந்தாலும் அதுல விஸ்வசனீயதா பிரதிபாதிதா, அதுல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது கூறப்படுறது. அதையேவ தது பிரத்யயாத்து ச இதி உத்தரார்த்தே வக்ஷதி. அதனாலதான் மூணாவது லைன்ல தத் பிரத்யயாத்து ச குசுமாயுத பந்துகு ஏனாம் ஆஸ்வாசயத்துன்னு பார்த்தோம் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி ஏதோ ஒரு அனிர்தேஷ்யமான பூதம், ஒரு ஏதோ ஒரு கச்சித் பிராணி, அது எப்படி அதிருஷ்ய ரூபமாக இருக்கிற ஒண்ணு, அப்படி இருந்த பொழுதிலும் ஆகாச பாஷிதஸ்ய விஸ்வாசனீயதா பிரதிபாதிதா, அதுல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது கூறப்படுகிறது. அதனால தான் மூணாவது லைன்ல தத் பிரத்யயாத்துன்னு ஒரு ஒரு பதம் போட்டிருக்கா. பிரத்யா அப்படின்னா விஸ்வாசகன்னு அர்த்தம், பூதம் அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வ விசேஷா. சரியா? ஏதோ ஒரு தெய்வ சம்பந்தமான டிவைன் பீயிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிமபி கிமபி இதமபி விஸ்வசனீயத்துவே ஹேது. ஸோ ஒன்றுத்து மேல நான், அதாவது இதுல வரும், அதாவது அம், அஹ், அஹ், ஆப்த வாக்கியம் சப்தகான்னு வரும் இதுல, நியாயத்துல. ஆப்த வாக்கிய ஆப்தக கஹ அப்படின்னா, ஆப்தஸ்து யதார்த்த வக்தா அப்படின்வா. உள்ளதை உள்ளபடி கூறிய, அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணாம, அதாவது இந்த ஒரு இந்த பாசிங் த வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒருத்தர் ஒன்று ஆரம்பிப்பா, முடிக்கும்பொழுது அவ சொன்ன வேர்டை சொல்லவே மாட்டா. அவ வந்து ஆப்தாள் கிடையாது, என்னத்தை பார்க்கறாளோ அந்த ஆப்தன் அப்படிங்கிறவன் உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் ஆப்தன். சோ வந்து இங்க பூதம் அப்படிங்கிறதுனால கஷ்டித் தெய்வ விசேஷா, ஏதோ ஒரு டிவினிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால
அந்த டிவினிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலேயே இதமபி விஸ்வசனீயத்துவே ஹேதுஹு, நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஹேதுஹுனா காரணம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அது வந்து கஷ்டித் தெய்வ விசேஷா, ஏதோ ஒரு தெய்வ சம்திங் ரிலேட்டட் டு டிவினிட்டி அப்படிங்கிறதுனாலேயே யூ கேன் ட்ரஸ்ட் ஃபர்தர். புரியுறதா? ரதேஹே காமதேவ பாரியாயாக, ரதினா யாரு? காமதேவனுடைய ஒய்ஃப், அவளுடைய மரண வியவசாய புத்திம், மரணே मरणे தேகத்தியாகே வியவசாயः நிச்சயः யஸ்யாஹ தாதிருஷீம் புத்திம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, மரண வியவசாய புத்திம்னு இருக்கணும் ஸ்லோகத்துல. ஸோ அந்த மரண வியவசாய புத்தினா என்னன்னா, மரணே அப்படின்னா தேகத்தியாகே, தேகத்தை விடுவதில், வியவசாயः அப்படின்னா நிச்சயः, ஒன் ஹூ இஸ் வெரி டிட்டர்மைன் டு லீவ் ஹர் லைஃப், இங்க விட்டுட்டு போனோங்கிறத நிச்சயமா இருக்கிற எஸ்யாஹா தாதிருஷீம் புத்திம், அப்படிப்பட்ட அவளுடைய புத்தியை, மரண விஷயாம் நிச்சய புத்திம் வா, மரண சம்பந்தமான விஷயத்துல ஹூ இஸ் வெரி டிட்டர்மைன் டு கிவ் அப் ஹர் லைஃப், அப்படி இருக்கின்ற அதை மந்தீச்சகார அப்படின்னா அல்பீச்சகார, அது வந்து லெசன் பண்ணிண்டா அப்படின்னா நதும் நிச்சேஷம் அபாச்சகார. ஓகே, இந்த ஆகாஷவாணி சொல்லிடுத்து, அதனால நான் வந்து இனிமே வந்து ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் மை லைஃப், நான் உயிரோட தான் இருக்க போறேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா விட்டுட்டு வரல, முன்னெடுத்த கால பின்னெடுத்து வச்சுட்டான். ஸோ அதுதான் மந்தி சகாரன்னு போட்டார். அல்பி சகார நது நிஷேஷம் அபாச்சகார, சேஷம்னா கொஞ்சம், நிஷேஷம்னா கம்ப்ளீட்லி, நது நிஷேஷம் அபாச்சகாரனா கம்ப்ளீட்டா விட்டுடலன்னு அர்த்தம். ஷி இஸ் நாட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மைண்ட், அதாவது அந்த அந்த டெசிஷன்லேருந்து ஷி இஸ் நாட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டெசிஷன். இன்னும் அவளுக்கு அதுல கொஞ்சம் உயிரை விட்டுடணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது இருக்கு. சரியா? நிஷேஷ அபகரணம் தூ மாதவ வச்சனாத் ஆசீத் இத்தியாக. ஸோ நிஷேஷ அபகரணம், நிஷேஷாபகரணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா விடுறது அப்படிங்கிறது, மாதவஹ அப்படின்னா வசந்தக, மாதவ வச்சனாத், வசந்தனுடைய வச்சனத்தில இருந்து தான் அவளுக்கு கிடைக்க போறது. என்ன அப்படின்னா, குசுமாயுத பந்துஷ்ச தத் பிரத்யயாத் வச்சோபிஹி ஏனாம் ஆஸ்வாசயத் இதி. இதான் அவங்களுக்கு அன்வயம். குசுமாயுத பந்து, குசுமாயுதஸ்ய அப்படின்னா காமதேவஸ்ய பந்துபூதः வசந்தः, காமதேவனுக்கு பந்துவாக இருக்கின்ற அந்த வசந்தः, சகாரः தூ தூ சப்தா, சகாரஸ்து சப்தார்த்தே. அங்க வந்து ஸ்லோகத்துல ஆஹ், வந்தி சகார தது பிரத்யயாத்து ச அப்படின்னு இருக்கு இல்லையா? தது பிரத்யயாத்து ச, அந்த சகாரம்ங்கிறது தூ அர்த்தத்துல, அதாவது ஒரு எம்பசைஸ். குசுமாயுத பந்துஹு, குசுமாயுதஸ்ய காமதேவஸ்ய பந்துபூதः வசந்தः, சகாரः தூ தூ சகாரः தூ சப்தார்த்தே. அந்த தத்பிரத்யாது தூ ஏன் வந்து எப்படி வந்து அந்த அந்த ஆகாஷ பாஷிதம் கேட்டுட்டும் இவ கம்ப்ளீட்டா தன்னுடைய டெசிஷனை விடாட்டியும் இந்த வசந்தனுடைய வார்த்தையை கேட்டு விட போறா. அந்த வசந்தன்கிறவன் எப்படி இவளை கன்வின்ஸ் பண்றான் அப்படின்னா, தது பிரத்யாது ச, அந்த ஒரு விஸ்வாச வசாத்து து. சரியா? குசுமாயுத பந்துஹு து இத்தியர்த்தா. ஸோ அந்த ஓ சாரி, பிரத்யாத்து சேல சேரப்படாது, குசுமாயுத பந்துஹு து இத்தியர்த்தா. அந்த குசுமாயுதனுடைய பந்துவான அந்த வசந்தனோ என்ன பண்றான் அப்படின்னா, தது பிரத்யாது, தஸ்மின்னு பூத வச்சசி பிரத்யாத்து விஸ்வாசாத்து. தது பிரத்யாத்துன்னா தஸ்மின், அந்த பூத வச்சசி, ஏதோ ஒரு பிராணி, ஒரு ஆகாச அசரீரமா இருக்கின்ற ஒன்னுத்தனுடைய அந்த வாக்குனால, வாக்கில் பிரத்யாத்து வைக்கப்பட்ட ஒரு விஸ்வாச வசாத்து, என்ன அப்படின்னா, வச்சோபிகி தன்னுடைய வாக்குனால, வாக்பிகி பகுவச்சனேன வச்சசக பகுபிரகாரத்துவம் உக்தம். ஸோ வச்சோபிகி அப்படின்னா உங்களுக்கு வந்து வாச்சான்னு சிங்குலர்ல போடாம வாக்பிகி, ஏன் அப்படின்னா சும்மா போகாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நிற்க போறது இல்ல, பலவிதமா ஈ நீட் டு கன்சோல் ஹர், டு பிரிங் ஹர் அவுட் ஆஃப் திஸ் தாட், இல்லையா? ஸோ பகுவச்சனேன வச்சசக பகுப்பிரகாரத்துவம் உக்தம். என்ன அப்படின்னா, கிருபாலோகோ பரமேஸ்வரஸ்ய அனுச்சராணாம் கேஷாம்சித் வச்சனமேவ இதம். ஸோ வச்சக வச்சோபிஹி வாக்பிஹி அப்படிங்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா, வசந்தனுடைய பலவிதமான வார்த்தைகளால அவ வந்து அந்த தன்னோட உயிரை விடுறதுலேருந்து வெளிவர போறா. அப்படின்னா என்னென்ன விதமாக அவன் வந்து சொல்லி அவளை கன்சோல் பண்ணான் அப்படின்னா, கிருபாலோகோ பரம கிருபாலுவாக இருக்கின்ற
பரமேஸ்வரஸ்ய ஈஸ்வரனுடைய அனுச்சராணாம் கேஷாம்சித் வச்சனமேவ இதம். அந்த அவ அதாவது இது யாரோ அனுப்பிச்ச ஆளு உன்னை வந்து ஃபூல் பண்றதுக்கோசரம் அனுப்பலமா. சாக்ஷாத் மன்மதனை யார் எரிச்சாரோ, the person who turned him into ashes, அப்படி இருக்கின்ற ஈஸ்வரஸ்ய பரமேஸ்வரஸ்ய அவர் எப்படி அப்படின்னா கிருபாலோகோ பரமேஸ்வரஸ்ய பரம கிருபா. ஏன்னா அதுக்கு தானே அவருக்கு ஆசுதோஷகான்னு பேரு, டக்குன்னு சந்தோஷம் அடைஞ்சிருவார். அந்த மாதிரி பரம கிருபாலு ஸ்வபாவத்தோட இருக்கின்ற பரமேஸ்வரஸ்ய ஈஸ்வரனுடைய அனுச்சராணாம் கேஷாம் சித்து, அவளுடைய அனுச்சராக அப்படின்னா அவளோட பின்தொடர் சர்வெண்ட்ஸ், அவளுக்குள்ள அவளுடைய ஒரு வச்சனம் ஏவ இதம். மா விருதா சரீரம் விநாசய. வேஸ்டா, விருதானா வேஸ்டா, வியர்த்தமாக சரீரத்தை விட்டுடாத, அழிச்சுண்டுறாத. அவசியம் பிரியசங்கமஹ மரணேன வினா பவிஷ்யத்யேவ இத்தியாதி இத்தியாதி ரூபைஹி இत्यर्थः इति भावः. ஸோ அவசியம் பிரியசங்கமஹ மரணேன வினா. ஸோ உன்னோட நீ பிரியசங்கமம்ங்கிறது ஆக போறது, ஆனா நீ செத்து போகாமே ஆக போறது. நீங்க உயிரை விட்டு தான் அவனோட போய் சேரணுங்கிற உனக்கு அவசியம் இல்லை. அவசியம் நிச்சயேன பிரியசங்கமஹ பிரியேன சக சங்கமஹ மரணேன வினா, நீ செத்து போகாமையே பவிஷ்யத்தி ஏவ இத்தியாதி ரூபைஹி. நிஜமாவே நடக்கும். ஏன்னா வந்து இப்போ ஆகாசத்துல அந்த அசரீர பாஷி யாருன்னா வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் பரமேஸ்வரன் தன்னுடைய ஒன் ஆஃப் ஹிஸ் அட்டெண்டர்ஸ அமுச்சிருக்கா. அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வஜோபிஹி வாக்பிஹி அவள ஆஸ்வாசனம். புரியுறதா? ஆ? அந்த மாதிரி சாக்ஷாத் வசந்தன் பண்ணானோ இல்லையோ, நம்ம காளிதாசர் எழுதிட்டார் வச்சோபிகின்னு. அதுக்கு நாராயண பண்டிதர் இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்துட்டார், ஏன் வச்சோபிகி அப்படின்னுட்டு இல்ல. ஆ? நம்ம இஷ்டத்துக்கு நம்மலாம் எழுதும்போது சிங்குலர் டியூவல் ப்ளூரல் எல்லாத்தையும் போட்டு எழுதுறோம். பட் ஒவ்வொரு பதமும் இட்ஸ் சோ சிக்னிஃபிகண்ட் டு த இது இல்ல. அஹ். வசந்த வச்சனம் வச்சசாம் ஆஸ்வாசகாரித்வம் ஆக சமபிவிருத்த ரசைஹி இதி சம்யக் அபிவிருத்தः ரசः அனுராகः ஏஷு தைஹி. ஸோ வந்து சமபிவிருத்த ரசைஹி அப்படிங்கிறது அந்த வாக்பிகி வச்சோபிகிக்கு அட்ஜெக்டிவா போறது இல்லையா. ஸோ வசந்த வச்சசாம், அந்த வசந்தஸ்ய வச்சசாம் அந்த வாக்கினுடைய ஆஸ்வாசகாரித்துவம் எவ்வாறாக அவன் ஆஸ்வாசப்படுத்தினான் அப்படின்னா, சில பேர் ஆத்துலலாம் அவளால மைல்டாவே பேச வராது. ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு கத்து கத்தினாலும் அந்த கத்துறதுலே பாதி உடம்பு போயிடும் இல்லையா. சில பேர் வந்து கொஞ்சம் மைல்டா ஆஸ்வாசப்படுத்தி சொல்லுவா. அதே மாதிரி இவன் எப்படி அப்படின்னா சமபிவிருத்த ரசைஹி இத்தியர்த்தः சம்யக் அபிவிருத்தः ரசः அனுராகः. அனுராகனா ஒரு ஆசை, ஒரு இன்வால்மெண்ட். அதோட ஏஷு தைஹி வாக்பிஹி வச்சோபிஹி என்ன அப்படின்னா சாந்திர சௌஹார்த செந்திபிகி இத்தியர்த்தः. சாந்திரம்னா டென்ஸ், திக்குன்னு இருக்கும். சாந்திரானந்தாவ போதாத்மகம்னு படிக்கிறோம் இல்லையா. சாந்திர ஆனந்தம் அது டென்ஸா இருக்கின்ற. சௌஹார்தம் அப்படின்னா சுஹൃத்தினுடைய பாவம் சௌஹார்தம். அந்த சௌஹார்த செந்திபிகி வஜோபிகி, செந்தனம்னா ஒழுகிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டென்ஸா இருக்கின்ற நல்ல ஒரு சௌஹார்த பாவத்தோட ஒரு சுஹൃத் பாவம், அப்படியே அவன்கிட்ட பேசும்போது அப்படியே தேன் ஒழுகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சுஹൃத் பாவம்ங்கிறது ஒழுகிற அளவுக்கு ஒரு வச்சோபிகி வாக்பிகி என்ன அப்படின்னா சௌஹார்தே அந்த மாதிரி பேசினான். வாக்பிகி சமபிவிருத்த ரசைஹி வாக்பிகி ஆஸ்வாசயது. ஏன் சௌஹார்தம், ஏன் இவனு வசந்தனுக்கும் இவளுக்கும் என்ன அப்படின்னா சௌஹார்தே ஹேது, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமோ. குசுமாயுத பந்தத்துவம். அவளுக்கு அவன் யாரு அப்படின்னா சாக்ஷாத் உன்னுடைய ஹஸ்பண்டான மன்மத்தனுடைய ஃப்ரெண்டு. அத்த குசுமாயுத சப்தேன குசும சம்பாதகே வசந்தே பாந்தவ ஹேதுரப்பி சூச்சிதா. அத்த இங்க வந்து குசுமாயுத சப்தம்னு ஏன் போட்டார், குசுமாயுத பந்துன்னு ஏன் போட்டார் அப்படின்னா அந்த குசுமாயுத சப்தேன அந்த சப்தத்தினால குசும சம்பாதகே வசந்தே பாந்தவ ஹேது அப்படி சூச்சிதா. ஸோ அந்த குசுமத்தை சம்பாதனம் பண்றதுல அந்த அந்த அதை கொடுக்கறதுல அந்த கொடுக்கின்ற அந்த வசந்தனிடத்தில் ஒரு பந்துபாவம் பாந்தவஹேதுரப்பி சூச்சிதா. சுஹൃத்வச்சோஹி விபதி விஸ்வாஸ்யம் இது பாவ. விபதி கஷ்டகாலத்துல நீ யாரை நம்பலான்னா ஃப்ரெண்டை தான் நம்ப முடியும். விபதினா கஷ்டத்துல, சுஹൃத்வச்சா சுஹൃத்தினுடைய வாக்கு தான் விஸ்வாஸ்யம், விஸ்வாச யோக்கியம். சரியா? அதை தான் நீ நம்பலாம். அதாவது இதனால என்ன அப்படின்னா வெறும்ன ஆகாச பாஷித்தத்தால அவ வரல.
அதனாலதான் மந்தீகிருதம்னு போட்டார் அங்க, மந்தீச்சகார. புரியுறதா? அவ வந்து எதனால கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளில வந்தா அப்படின்னா, இந்த குசுமாயுத பந்துஹு ஆஸ்வாசயத்து சமபிவிருத்த ரசைஹி வச்சோபிஹி. ஏன் அப்படின்னா, விபதி சுஹ்ருத்வச்சக விஸ்வாசன். ஏன்னா கஷ்ட காலத்துல நீங்க யாரை நம்பலாம்னா ஃப்ரெண்டை நம்பலாம். ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் டீடுங்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்ட காலத்துல உங்களோட யார் இருக்காளோ அவதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆ? அதான் இத்தம் ரதேஹே கிமபி பூதம் அதிருஷ்ய ரூபம் மந்தி சகார மரண வியவசாய புத்திம் தத் பிரத்யயாத் ச குசுமாயுத பந்துஹு ஏனா ஆஸ்வாசயத் சமபிவிருத்த ரசைஹி வசோபி. சரியா இருக்கா? அடுத்தது கடைசி ஸ்லோகம். अथ मदनवधूः उपप्लवान्तं व्यसनकृशा प्रतिपालयां बभूव शशिन इव दिवातनस्य रेखा किरणपरीक्षय दूसरा दिनान्तம். ஒரு உபமாவை போட்டு முடிக்கிற உபமா காளிதாசஸ்யன்னுட்டு கடைசி ஸ்லோகம் ஆஃப் சதுர்த்த சர்க்கம் வந்து he completes with an உபமா அலங்காரம். அத அத பிறகு, பிறகுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இந்த ஆகாச பாஷிதம் பேசிட்டு இந்த வசந்தன் இந்த மாதிரி இவளுக்கு ஆஸ்வாசனை படுத்தினதுக்கு அப்புறம் மதன வதூஹு உபப்ளவாந்தம் ஆஹ், உபப்ளவாந்தம் வியசனக்ருஷா ஓகே பிரதிபாலயாம் பபூவ. ஸோ மதனவதூஹு பிரதிபாலயாம் பபூவ. பிரதிபாலயதி அப்படின்னாலே பிரதீக்ஷாம் கரோதின்னு அர்த்தம். நம்ம நிறைய சாக்குந்தலத்துல இதனோட யூசேஜ் பார்த்திருக்கோம் இல்லையா? அத என்ன அப்படின்னா பிறகு வியசன கிருஷா மதன வதூஹு. வியசன கிருஷா அப்படின்னா வியசனேன கிருஷா ஆர் வியசனைஹி கிருஷா இல்லையா? வியசனம்னா துக்கம், கஷ்டத்தினால கிருஷா இளைத்து போனவள். இந்த இது மாதிரி அக்ஷனா காணக மாதிரி வியசனத்தின் தன்னுடைய துக்கத்தினால் கிருஷா இளைத்தவளான அந்த மதன வதூஹு. இந்த மதன வதூஹுக்கு அட்ஜெக்டிவ் வந்து இந்த வியசன கிருஷா. துக்கத்தினால இளைத்தவளான இந்த மதனவதூஹு என்ன பண்ணா அப்படின்னா, உபப்ளவாந்தம் கீரண பரீட்சய பரீட்சய ஆஹ், தூசரா திவாதனஸ்ய சசினஹ லேகாஹ ரேகாஹா பிரதோஷம் இவ பிரதிபாலயாம் பபூவ. ஸோ இங்க வந்து இந்த பிரதிபாலயாம் பபூவ இதுக்கு சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட். உபப்ளவாந்தம் உபப்ளவக அப்படின்னாலே ஒரு டிசாஸ்டர்னு அர்த்தம், துக்கம்னு அர்த்தம், கஷ்டம்னு அர்த்தம், விபத்தின்னு அர்த்தம். ஸோ அந்த விபத்தி அவதிகி அதனுடைய எண்டானது எப்ப வருமோ, ஸோ இந்த மாதிரி ஒரு சாப வசாத்து தான் மதனன் வந்து ஈஸ்வரனால எரிக்கப்பட்டான்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுனுட்டா. உனக்கு வந்து உன்னுடைய பிரியனோட மரணேன வினா சங்கமஹா பவிஷ்யதி அப்படின்னு சொல்லியாச்சு நமக்கு. எப்போ அப்படிங்கிறது இருக்குமோ. ஸோ ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த டிசாஸ்டர், த டைம் ஆஃப் கலாமிட்டி டு எண்ட். புரியுறதா? ஸோ அத பிறகு மதனவதூஹு எப்படிப்பட்ட மதனவதூஹு வியசன கிருஷா துக்கத்தினால இளைத்தவளான அந்த மதனனுடைய பத்னியான அந்த ரதி உபப்ளவாந்தம் பிரதிபாலயாம் பபுவ. உபப்ளவாந்தம் அப்படின்னா விபத்தியினுடைய அவதி காலம் எப்போ முடியுமோ, உபப்ளவகன விபத்தி அதனுடைய அந்தம்னா எண்டு, அதை பிரதிபாலயாம் பபுவ. ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த calamity டு கம் டு an end. சரியா? எது போல அப்படின்னா சசினக இவ சந்திரன் போல. எப்படி அப்படின்னா சந்திரன் வந்து டியூரிங் த டே எப்படி இருக்கும்? சூரியனுடைய ஒரு கிரணத்தினால அது வந்து சூரியன் இருக்கிறதுனால அதனுடைய பிரசன்ஸ் ஆஃப் சன்ல நமக்கு வந்து சந்திரனுடைய ரேகா சுத்தமா தெரியாது. ஆனா டே எண்டு ஆக 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 என்ன அப்படின்னா அந்த சசியினுடைய கிரணங்கள் அந்த ரேகாவானது நமக்கு பளிச்சுன்னு தெரியும். சோ அந்த மாதிரி அந்த சசியானது எப்படி எப்பதான் டேனுடைய எண்டு வருமோ, எப்பதான் என்னுடைய கிரணங்கள் பளிச்சுன்னு தெரியுமோ அப்படின்னு எப்படி வெயிட் பண்றதோ, அதே மாதிரி இந்த மதனனுடைய பத்னியான ரதியானவள் அந்த உபப்ளவாந்தம் விபத்தி காலத்தினுடைய எண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. புரியுதா? அஹ் उपप्लवान्तं किरणपरीक्षय दूसरा दिवातनस्य शशिनः रेखाः பிரதோஷம் இவ தினாந்தம் இவ. பிரதோஷம்னு ஒரு பாடம் இருக்கு, தினாந்தம் இவ. சசினக என்ன அப்படின்னா எப்படி சசினக ரேகா இந்த சசியினுடைய அந்த ரேகாவானது எப்படி இருக்கு அப்படின்னா திவாதனகா. திவாதனகனா திவா பவஹ திவாதனஹ டியூரிங் த டேன்னு அர்த்தம். புரியுறதா? தினபவஹ. சரியா? ஸோ டியூரிங் த டே எப்படி இருக்கும்? திவாதனஸ்ய டியூரிங் த டே
சசினஹ ரேகா, இந்த சசியினுடைய ரேகாவானது கிரண பரீட்சய தூசரா, கிரணங்களால, கிரணங்கள் ரொம்ப பரிக்ஷயம், ரொம்ப டிம்மா இருக்கிறதுனால, தூசரா ரொம்ப டிம்மா தெரியறது. பரிக்ஷயம்ங்கிறது குறைவு. கிரண கிரணானாம் பரீட்சையேன தூசரா, கிரணங்களுடைய அந்த க்ஷயம் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால தூசரா மங்களா தெரியுது அந்த சசிநக ரேகா. எப்போ திவாதனஸ்ய, அந்த சசிநக ரேகா எப்படி தினாந்தம் பிரதிபாலயாம் பபூவ, எப்படி வந்து தினத்தினுடைய அந்தம் எப்ப வருமோ, எப்ப என்னுடைய கிரணங்கள் பளிச்சுன்னு தெரியுமோ அப்படின்னு எப்படி வெயிட் பண்றதோ அந்த ரேகா போல இந்த மதனவது. புரியுறதா? சசிநக ரேகா, சசிங்கிறது புல்லிங்கம், சசிநக ரேகாங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ அந்த ரேகாங்கிறது நீங்க மதன வதுவோட சேர்த்துக்கணும். இந்த வியசன கிருஷாங்கிறது கிரண பரீட்சய தூசரா அதோட சேர்த்துக்கணும். ரேகாக்கு அட்ஜெக்டிவ் இது. ரேகா வந்து எதனால வந்து தூசராவா இருக்கா அப்படின்னா, கிரணங்கள், அதனுடைய கிரணங்கள் வந்து குறைச்சலா இருக்கு, அதனால டிம்மா இருக்கின்ற ரேகா. இங்க மதனவது என்னன்னா வியசனேன கிருஷா, அவளுடைய துக்கத்தினால இளைத்தவளாக இருக்கிறா. இங்க வந்து மதனவது உபப்ளவாந்தம் பிரதிபாலயாம் பபூவ, எப்ப தன்னுடைய ஆபத்து விபத்து காலத்துக்கு எப்படா எண்டு வரும், எப்படா எனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரேகா, சசியினுடைய ரேகாவானது தினாந்தம் பரிபாலயாம் பபுவ, தினத்தினுடைய அந்தத்துல சூரிய கிரணங்கள் மறைஞ்சு போயிடும், குறைஞ்சிடும், அவைகள் அஸ்தமனம் ஆனப்புறம் தாம் பரிமளிப்போம் அப்படின்னு யோசிக்கிறோம். புரியுறதா? ம். சசியினுடைய ரேகாக்கு சூரியனுடைய கிரணங்கள் அப்படிங்கிறது ஒரு உபத்திரவம். இங்க வந்து மதனனுக்கு வந்து அவனுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு உபத்திரவம் இல்லையா? ஆ? சரியா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? இப்படி அந்த கரெக்டா ட்ரீட்மெண்ட். உமா காளிதாசஸ்யான்னு ஏன் போடுறா முக்கால்வாசி அப்படின்னா, எல்லா கவிகளும் உபமா எழுதுறா. நீங்க காளிதாசனுடைய இன்வேரியபிளி பார்த்தேன்னா அவன் அவன் உபமானம் சொல்றதும் சரி உபமேயம் சொல்றதும் ஒரே லிங்கத்துல தான் சொல்லுவார். மாறி மாறி லிங்கம், சில கவிகள்லாம் நீங்க பார்த்தேன்னா லிங்கம் மாறும். உபமானம் உபமேயம் இருக்கு. அந்த அதோட கம்பேர் பண்ற அந்த உபமானமும் உபமேயமும் இன்வேரியபிளி காளிதாசனுடைய பிரயோகத்துல அதே லிங்கத்துல இருக்கும். இங்க மதனவதூஹுனா ரேகா, அந்த ரேகாக்கு அட்ஜெக்டிவா கிரண பரீட்சைய தூசரா, அஃப்கோர்ஸ் அது ஸ்திரீலிங்கமா தான் இருந்தாலும். உபமானம் உபமேயம் ஒரே லிங்கத்துல மேட்ச் பண்ணி பண்ற மேக்சிமம் யாருன்னா நம்ம காளிதாசனுடைய ஒர்க்கு. அண்ட் அவருடைய உபமாக்கள் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இந்த நீச்ச உபமாங்கிறது நீங்க அவர்கிட்ட கண்டே பிடிக்க முடியாது இல்ல. அதான். சோ அதான். சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? ம். சூப்பர். சரியா இருக்கா? சரி. अथ ஓகே. मदनवधूः उपप्लवान्तं व्यसनकृशा प्रतिपालयां बभूव शशिनः इव दिवातनस्य रेखा किरणपरीक्षय दूसरा தினாந்தம். சாரி, என்ன அப்படின்னா வியாக்கியானம் பார்க்கலாம். ரதி பிரலாப பிரகரணம் உபசம்ஹரதி. ரதியினுடைய பிரலாபம், அந்த புலம்பல், அந்த பிரகரணம் இதோட முடியறது. இதோட நமக்கு இந்த சர்க்கமும் முடிஞ்சு விட்டுறது. அடுத்தது பஞ்சம சர்க்கத்துல நம்ம பூரா பார்வதியினுடைய தபஸ்ல ஆரம்பிக்க போறோம். அத அத மதனவதூஹு வியசனக்ருஷா உபப்ளவாந்தம் பிரதிபாலயாம் பபூவ. சரியா? அத, இதுதான் அன்வயம். அத அதசப்தः அயம் அவஸ்தாந்தர ஆரம்பம் தியோதயதி. அதனா, so there are several meanings for அத. அதங்கிறது மங்களார்த்தே. அதனா பிறகு, எதற்கு பிறகு அப்படின்னா அதசப்தः அயம், அயம் அதசப்தः, இந்த அதசப்தமானது என்ன, அயம் அதசப்தः அவஸ்தாந்தர ஆரம்பம், அந்யா அவஸ்தா அவஸ்தாந்தரம், வேற ஒரு அவஸ்தை, ஒரு நிலைமை, ஒரு ஷிஃப்டிங் டு அ டிஃப்ரெண்ட் அவஸ்தா, அதை தோதிக்கிறது அதங்கிறது. பிறகு அப்படின்னா எதற்கு பிறகு அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இத்தனை நாள் அவ வந்து கருண ரசத்துல அழுதுட்டு இருந்தா, இப்போ வந்து விப்ரலம்ப சிருங்காரம் உள்ள வர போறது. மதனோட எப்ப சேர போறேன் அப்படின்னு ஒரு செகண்ட்ல அந்த இந்த இந்த ஆகாசத்துல எப்படி வந்து மேகங்கள் மூட்டம் இருக்கும், மழை பெய்ய போறதும் துணி எடுப்போம், அடுத்த க்ஷணம் வந்து மேகம் கலைஞ்சு போய் சூரியன் வரும். அந்த மாதிரி இவளுக்கு வந்து இத்தனை நேரம் கருண ரசையில அழுதுன்னு இருந்தா, ஐயோ நான் உன்னோட எப்ப சேருவேனேன்னுட்டோம். ஒரு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆகாச வாசிதம் பிளஸ் அந்த வசந்தனுடைய ஒரு ஆஸ்வாசன யோக்கியமாக யுக்தமாக இருக்கின்ற அந்த வாக்பிகி, அவளுடைய
அவஸ்தா அப்படின்னா நிலைமை, ஸ்திதி. அது வந்து அந்யா அவஸ்தா, அவஸ்தாந்தர ஆரம்பம் தியோதயதி. அப்படியே கருணரசஸ்லேருந்து இது டோட்டல் ஷிஃப்ட் டு விப்ரலம்ப சிங்காரம். புரியுறதா? என்ன தியோதயதி கருணஸ்ய பிரத்யாபத்தி ஆசையா விப்ரலம்பத்வ பிராப்திஹி ச அத்திர அவஸ்தாந்தரம். அவஸ்தாந்தரம்னா வேற ஒரு நிலைமைனா என்ன நிலைமை? இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், பக்கத்து சீட்ல போய் உட்கார்ந்தேனா அந்த மாதிரி இல்ல. நிலைமைங்கிறது கருணஸ்ய பிரத்யாபத்தி ஆசையா. என்ன அப்படின்னா கருணனானது ஒரு பிரத்யாபத்திங்கிறது ரிட்டர்ன் அர்த்தம். அந்த விப்ரலம்பத்துவ பிராப்திஹீச்ச அத்திர அவஸ்தாந்தரம். இங்க விப்ரலம்பத்துவம், அந்த விப்ரலம்ப சிருங்காரம் அப்படிங்கிறது தான் இங்க அவஸ்தா. ஆகாசவாணி மாதவ வச்சசோஹோ வச்சசோஹோ ஆனந்தர்யவாச்சி வா அயம் அத்தசப்தா. இல்லனா அதாவது அதமதனவதூஹு அப்படிங்கிற இந்த அதங்கிற ஒரு பதத்துக்கு ரெண்டு விதமா வியாக்கியானம் கொடுக்கிறார் நம்ம வியாக்கியானகாரர். ஒண்ணு நான் முதல்ல சொன்னது அவஸ்தாந்தர ஆரம்பம் தியோதயதி. கா சா அவஸ்தா அப்படின்னா கருணரசத்தினுடைய இடத்துல இப்ப விபரலம்ப சிங்காரம்ங்கிற ஒரு அவஸ்தைக்கு வந்துட்டான். இத்தனை நேரம் ஐயோ அம்மான்னு அழுதுன்னு இருந்தவோ இனிமே அப்பா நான் எப்படி உன்னோட சேர போறேன் அப்படிங்கிற ஒரு விப்ரலம்பத்துக்கு போயிடுறான். அது ஒண்ணு அத. புரியுறதா? இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஆகாசவாணி மாதவ வச்சசோஹோ ஆனந்தர்ய வாச்சி வா அயம் அத சப்தா. வாங்கிறது ஆப்ஷனல். ஆகாசவாணி ஆகாசத்துல வர அந்த அசரீரி பாஷிதம் அது. இல்லனா மாதவ வச்சசோஹோ அந்த மாதவன் நான் வசந்தனுடைய வச்சசோஹோ, அது ரெண்டு. ஆகாசவாணி மாதவ வச்சசோஹோ டியூவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆனந்தர்ய வாச்சிவா, அதுக்கப்புறம் அவளுடைய ஸ்திதி என்ன ஆச்சு அப்படிங்கறதும் அதசப்தா தியோதயதி. புரியுறதா? அத அப்படின்னா பிறகு, எதற்கு பிறகு அவள் கருண ஸ்திதியில இருந்த அவளுக்கு இப்போ ஒரு விப்ரலம்ப அவஸ்தைங்கிறது வந்துருத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அத பிறகு மதனவதூஹு எதற்கு பிறகு அந்த ஆகாசவாணியினுடைய வார்த்தையை கேட்டப்புறம் மாதவன் அந்த வசந்தனுடைய வாக்க கேட்டப்புறம் அவளுடைய ஸ்திதி அப்படிங்கிறதும் அத சப்தா. புரியுதா? சோ மதன வதூஹு, மதனஸ்ய வதூஹு ரதிஹி, அந்த ரதியானவள் வியசன கிருஷா, வியசனைஹி துக்க சதைஹி கிருஷா, கிருஷ சரீரா சதி. சோ கிருஷம்னா இளைத்தவள்னு அர்த்தம். சரியா? வியசன கிருஷானா வியசனைஹி துக்கங்களால. துக்கம் ஒண்ணு ரெண்டு இல்லப்பா, துக்க சதைஹி. 100 துக்கம் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத. 100னா ஒண்ணு ஒண்ணா எண்ணிட்டு இருக்க முடியாது. துக்க சதைஹி எண்ணிக்கையில் அடங்காத, கவுண்டபிளே இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு துக்க. ஏன்னா இந்த சர்க்கம் பூரா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அவளை புலம்பியிருக்கா. எந்தெந்த இடத்துல ஐ எம் மிஸ்ஸிங் யூ, எப்படியெல்லாம் நம்ம இருந்தோங்கிற ஒரு 100, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 இன்ஸ்டன்ஸ் ஆனா நமக்கு வந்து காளிதாசர் காமிச்சிருப்பார் இல்லையா? சோ அந்த மாதிரி துக்க சதைஹி கிருஷா அப்படின்னா கிருஷ சரீரா சதி, ரொம்ப இளைத்த சரீரத்தோட இருந்த அந்த அவள் உபப்ளவஸ்ய அப்படின்னா உபத்ரவஸ்ய, அந்த உபத்ரவம்ங்கிறது விபத்தி. சரியா? ஆபத்காலம். அதனுடைய அந்தம் உபப்ளவாந்தம் அப்படின்னு இருக்கு ஸ்லோகத்துல. அந்தம்ங்கிறது அவசான காலம், அவசானம்ங்கிறது எண்டு, அந்த டைமை. சாபாவசான சமயம் இத்தியர்த்தா. சாபத்தினுடைய அவசானம்னா எண்டு, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பிரதிபாலயாம் பபூவ அப்படின்னா பிரதீக்ஷாம் சக்கரே, வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட். நம்ம இந்த பிரதிபாலயதி பிரதிபால இஷ்யதி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாகுந்தலத்துல ஒரு ஒரு 2 3 அங்கத்துல இந்த வர்ப பார்த்திருக்கோம் இல்ல? அஹ்? அதான். அത്ര உபமாம் ஆக. இங்க என்ன உபமா அப்படின்னா திவாதனஸ்ய சசினஹ ரேகா கிரண பரீட்சய பரீட்சய தூசரா தினாந்தம் இவ இது. இதான் அன்வயம். திவாதனஸ்ய அப்படின்னா அகனி வர்த்தமானஸ்ய, டே டைம்ல இருக்கின்ற, சசினஹா சந்திரஸ்ய சந்திரனுடைய ரேகா, காலை வேளையில இருக்கிற சந்திர ரேகா. நம்ம கண்ணுக்கு அது புலப்படுமோ? எங்கேயோ உத்து பார்த்தாங்கன்னா தெரியும். அவங்க இருக்கு பேர் சந்திரனுடைய கீத்து அப்படின்னு சொல்றோம்ல, வெள்ளை கலர்ல டிம்மா அதோ தெரியும் நம்ம கண்ணுக்கு. சோ திவாதனஸ்ய அப்படின்னா திவாபவஹ திவாதனஹ. எப்படி அத்யதனஹ அத்ய பவஹ இருக்கணும், அதே மாதிரி திவாபவஹ திவாதனஸ்ய. திவாதனஸ்ய அஹனி வர்த்தமானஸ்ய, டே டைம்ல இருக்கின்ற, சசினஹ அந்த சந்திரஸ்ய, ரேகா அப்படின்னா கலா, அந்த ரேகையானது கிரண பரீட்சய தூசரா, கிரணானாம் ரஷ்மீனாம் பரீட்சையேன, அந்த கிரணங்கள்னா ரஷ்மீனா, அந்த ரேசனுடைய பரீட்சையேன நாசேன நாசத்தினால, நாசேன ஹேதுனா அந்த காரணத்தினால, தூசரா அப்படின்னா தூசரவர்ணா அப்படின்னா ரொம்ப டிம்மா இருக்கிறா. டிம்மா இருக்கிற சதி தினாந்தம் இவ, எப்படி வந்து அம், அந்த ரஷ்மிங்கிறது டியூரிங் த டே நாசத்தை அடையிற காரணத்தினால
கண்ணுக்கு வந்து ரொம்ப தூசரமா ரொம்ப டிம்மா காட்சி அளிக்கின்ற அந்த சசி, அந்த சசியினுடைய ரேகாவானது எப்படி டேனுடைய அந்தத்தை எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த ரத்தியும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். புரியுதா? யதா சந்திரஸ்ய பிரதிபத்கலா விவர்ணா கிருஷா ச சதி ஸ்வ தேஜோ விருத்திகரம் தினாந்தம் பிரதிபாலயதி तथा इयमपि भर्तुः शापावसानसमयम् इत्यर्थः यदा சந்திரஸ்ய பிரதிபத் கலா அந்த சந்திரனுடைய ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிற அந்த கலையானது விவர்ணா அதுக்கு வந்து வர்ணம் இல்லை அப்படின்னா கலர்ஃபுல்ங்கிற அர்த்தம் இல்லை பிரைட்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கிருஷாசதி ரொம்ப மெல்லீசா தெரியறதுங்கிற காரணத்தினால ஸ்வ தேஜோ விருத்திகரம் தினாந்தம் தன்னுடைய தன்னுடைய தேஜஸுக்கு விருத்திகரம் இன்க்ரீஸ் பிரைட்டா எப்ப தெரியும் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வென் த சூர்யா வென் த சன் செட்ஸ் ஐ வில் பி பிரைட் அப்படிங்கிறதுனால ஸ்வதேஜோ விருத்திகரம் தினாந்தம் பிரதிபாலயதி தினசிய அந்தம் பிரதிபாலயதி ஒரு டேனுடைய எண்டை வெயிட் பண்றதோ அந்த சந்திரஹா சந்திரஸ்ய ரேகா ததா அவ்வாறாக இயமபி இயம் ரதிவபி பர்த்துஹு பர்த்தாவான அந்த வசந்தனுடைய பர்த்தாவான சாரி மன்மதனுடைய சாப அவசான சமயம் இத்தியர்த்தः அந்த சாபஸ்ய அவசானம் எண்டு சமயத்தை ஷி வாஸ் வெயிட்டிங் பிரதோஷம் இதுவா பாட்டபேதம் இருக்கு Okay. தினாந்தம்ங்கிற இடத்துல பிரதோஷம்னு ஒரு பாட்டம் இருக்கு அத்த ரேகா சப்த பிரயோகேன उपमाने कार्श्यं प्रतीयते कार्श्य साहचर्यात् उपमेये दूसरत्वं च சரியா அத்த ரேகா சப்த பிரயோகேன ரேகாங்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்ணதுனால அதுதான் உங்களுக்கு உபமானம் இல்லையா உபமேயம்ங்கிறது உங்களுக்கு இங்க ரத்தியை தான் உங்களுக்கு வந்து மதனவதுவ சசினக ரேகாவோட கம்பேர் பண்றா சோ வந்து மதனவதுங்கிறவ உபமேயம் இது உபமானம் இல்லையா சோ ரேகா சப்த பிரயோகேன உபமானே கார்ஷ்யம் பிரதீயதே ரேகா அப்படின்னா கீத்து கோடு அந்த கோடுங்கிற ஒரு பதத்தை வந்து சசினக கிரணம்னு போட்டிருக்கலாமே சசினக வேற ஏதாவது ஒரு பதத்தை போட்டிருக்கலாம் Rashmi. மரீச்சி ரஷ்மி ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம் ரேகாங்கிற பதத்தை ஏன் போட்டார் அப்படின்னா ரேகானா ஒரு கீத்துன்னு விடும் இந்த கோட்டை போடுறது Right. தாண்டாத அப்படின்னு சொல்றோம்ல கோடு போட்டா ரோடு போடுவோம் சொல்றோம் நம்ம ரேகா சப்த பிரயோகம் என்ன ரேகாங்கிறது ஒரு கோடு அவ்வளவுதான் அந்த பதத்தை போட்டதுனால உபமானே கார்ஷ்யம் பிரதீயதே உபமானத்துல அது ஒரு கிருஷதாயாக பாவம் கார்ஷ்யம் ஒரு Rashmi. இளைத்த தன்மைங்கிறது தெரியறது அந்த கார்ஷ்ய சாகச்சரியாது உபமேயே தூசரத்துவம் அப்பதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கார்ஷ்யம்ங்கிற அந்த ரேகாங்கிற ஒரு பதத்தினால இழைச்சி இருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் த எம்பசிஸ் ஆன் உபமேயம் ரதி வந்து அவ்வளவு எவ்வளவு இழைச்சிருக்காங்கிறது தெரியும் புரியுறதா அஹ் அதாவது இவளுக்கு தான் வியசன கிருஷா சசிக்கு வந்து அஹ், Yes. வியசன கிருஷா இதனால கிரணேன வினா கிருஷாலாம் போடல இவளுக்கு தான் கிருஷாங்கிற பதம் போட்டிருக்கா ஆனா அந்த சந்திரனுக்கு வந்து ரேகாங்கிற ஒரு பதம் போடுறதுனாலேயே அங்க வந்து இந்த கார்ஷ்யம்ங்கிறது சித்தியது அந்த கார்ஷ்ய சாகச்சரியாது உபமேயே தூசரத்துவம் அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்த உபமேயத்துக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த வியசனைகி கிருஷாங்கிற ஒரு கார்ஷ்யத்துவம் இந்த ரேகாங்கிற ஒரு பதத்துக்கும் அப்ளை ஆகுது பிகாஸ் ரேகாங்கிறது ஜஸ்ட் ஒரு கீத்து அதே மாதிரி இந்த சசினக ரேகாவானது கிரண பரீட்சைய தூசரான் இருக்கணும் அந்த தூசரத்துவமும் நீ வந்து அந்த ரதிக்கு அப்ளை பண்ணிக்கணும் புரியுறதா அந்த தூசரத்துவங்கிறது டிம்னஸ் எப்படி வந்து ரேகாவானது சசியினுடைய ரேகாவானது கிரண பரீட்சயத்தினால டிம்மா இருக்கோ அதே மாதிரி அது வந்து அந்த ரேகாங்கிறது சசினக ரேகாங்கிறது கார்ஷ்யவசாத்து தூசரத்துவம் அதே மாதிரி இந்த ரதியானவள் தன்னுடைய வியசனக்கிருஷா தன்னுடைய துக்கத்தினால இழைச்சிருக்கிறதுனாலையும் ஷீ இஸ் ஆல்சோ டிம் அப்படின்னு அவளுக்கு வந்து டிம்முங்கிற ஒரு வார்த்தை சொல்லலை இல்லையா எங்க சொல்லியிருக்கா கிரண பரீட்சைய தூசராங்கிறது இட் கோஸ் as an adjective ஃபார் ரேகா நாட் ஃபார் மதனவதூஹு இல்லையா ஆனா இந்த கார்ஷித்வ பாவேன இந்த உங்களுக்கு இந்த புரியுறதா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னுட்டோ இஸ் வெரி கிளியர் அபவுட் இஸ் வேர்ட்ஸ் காளிதாசன் இல்லையா என்ன மாதிரி ஒரு இது நம்ம இவர் சொல்லலைன்னா நம்ம இவ்வளவு பார்த்துருப்போமான்னு எனக்கு தெரியல இந்த ரேகா சப்தத்துக்கு தான் அந்த கார்ஷியத்துவம் அப்படிங்கிற பதம் போடல
மதன வியசன கிருஷான் அவளுக்கு போட்டாலும் இந்த ரேகாங்கிற ஒரு சப்த பிரயோகத்தினால கார்ஷ்யம் பிரதீயதே. அதனால கார்ஷ்யத்துவாது அத்திர தூசரா சித்தி. ஆனா மதனவதூஹுக்கு அவ வந்து வியசன கிருஷான்னு போட்டிருக்காளே தவிர அவ டிம்மா இருக்கான்னு போடல. இந்த கார்ஷ்ய பாவாத்து அவளும் டிம்னஸ்ங்கிறது ஆல்சோ அப்ளைஸ் டு மதன். புரியாதா? நல்லா இருக்கு இல்லையா? தம்மன் இருக்கு அத்திர ரதேஹே தாதிருஷ சந்திரகலா உபமானேன பிரிய சங்கம அனந்தர பாவினி கிரமேண விருத்திஷ்ட துவன்யதே. ஸோ இவ்வாறாக ரதேஹே இந்த ரதிக்கு தாதிருஷ சந்திரகலா உபமானேன சந்திரனுடைய கலையோட அவங்களுக்கு ஒரு உபமானம், ஒரு சிமிலாரிட்டி, ஒரு கம்பாரிசன் சொன்னதுனால பிரிய சங்கம அனந்தர பாவினி கிரமேண விருத்தி துவன்யதே. எப்படி வந்து ரேகா வந்து சந்திரன் சூரியன் செட் ஆனவுடனே சந்திரரேகாங்கிறது பளிச்சுன்னு தெரிய போறதோ, there is a sudden விருத்தி இன்க்ரீஸ் இன் த பிரைட்னஸ், நாட் இன் த சைஸ் ஆஃப் த சந்திரன். புரியுறதா உங்களுக்கு? வந்து இங்க கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷத்தை பத்தி பேசல. தினத்தினுடைய அந்தத்துல சந்திரனுடைய அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சூரியன். புரியுறதா? ஸோ இங்க இவளுக்கு இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் ஷாபாவசானே இவளுக்கு என்ன ஆக போறது அப்படின்னா, பிரியனுடைய ஒரு சங்கம அனந்தர பாவினி நடக்க போடிய அதுவானது கிரமேண விருத்திகி அவளுக்கு விருத்திகி இன் த சென்ஸ் ப்ராஸ்பரிட்டி, பெட்டர்மெண்ட் இன் லைஃப், அது துவன்யது. அம்மன் இருக்கு இல்ல? அஹ்? என்ன பிரபா, நல்லா இருக்குல்ல? அஹ்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது இவரோட வியாக்கியா இன்னும் ரொம்ப பிரமாதம். அதமதனவதூஹு உபப்ளவாந்தம் யசனக்ருஷா பிரதிபாலயாம் பபூவ சசினஹ இவ திவாதனஸ்ய ரேகா கிரண பரீட்சய தூசரா தினாந்தம். இதோட இந்த சர்க்கம் முடிஞ்சுடுத்து. சர்க்கே அஸ்மின் கருணோரசः ஸ்திரதரः பாவாஸ்து வாரான்னிதௌ கல்லோலா இவ தத்ர தத்ர பகவः சம்மஜ்ஜன உன்மஜ்ஜனே குர்வாணாः விலசந்தி ஹந்த நிதராம் தீனா மதியாः மதியா புனர்புத்திः தஸ்ய ததாபி தேசிக கிருபா நாவா ஏவ பாரம் கதா. ஸோ வந்து என்ன, அஸ்மின் சர்க்கே கருணஹா ரசஹா ஸ்திரதரஹா, இது ஒரு 1 2 3 4 போட்டுக்கோங்க. அஸ்மின் சர்க்கே இந்த சர்க்கத்தில் கருணஹா ரசஹா ஸ்திரதரஹா, இட்ஸ் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு. சரியா? பாவாஸ்து, ஆனா இதுல இந்த பாவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு ஒண்ணு ஏறது ஒண்ணு ஒண்ணு இறங்குறது. எது போல அப்படின்னா கல்லோலாகா இவ வாரான்னிதோ கல்லோலாகா இவ. வாரிநிதி அப்படிங்கிறது உங்களுக்கு சமுத்திரம். சமுத்திரத்துல கல்லோலங்கள் அந்த வேவ்ஸ் எப்படி இருக்கோ அது போல பாவாக அந்த பாவங்கள் எப்படி அப்படின்னா பகவக தத்திர தத்திர அந்தந்த இடத்துல சம்மஜ்ஜன உன்மஜ்ஜனே குர்வாணாக விலசந்தி பாவாக அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஸோ இங்க அஸ்மின் சர்க்கே கருணோரசக ஸ்திரதரக பாவாக விலசந்தி, பாவங்கள் நிறைய வந்து பரிமளிக்கிறது. எப்படி அப்படின்னா வாரான்னிதோ கல்லோலாகா இவ, ஒரு வாரிநிதியில ஒரு சமுத்திரத்துல எப்படி வந்து வேவ்ஸ் வந்து ஏறி ஏறி இறங்கி ஷைன் ஆகுமோ அது போல தத்திர தத்திர பகவக சம்மஜ்ஜன உன்மஜ்ஜனே, கீழே போறது ஒரு இடத்துல ஒரு இடத்துல மேலோங்கி வருது. அவளுடைய கருண ரசமா இருக்கட்டும், அதுக்கு போஷகமான பாவங்களா இருக்கட்டும், சிருங்கார ரசகமா இருக்கட்டும், சிருங்கார ரசமா இருக்கட்டும், இப்ப விப்ரலம்ப சிருங்காரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் there are many bhavas which act as a போஷகா for the ரசா. ஸோ அதனுடைய ஒரு அப் அண்ட் டவுன், ஏறி இறங்கிறது, ஒரு கிரடேஷன், தூக்கிறது, கீழே தள்ளுறது, அந்த மாதிரி. அந்த நிதராம் தீனா மதியாக என்ன என்ன அப்படின்னா மதியா புனக புத்தி, தீனா மதியா புத்தி, புத்திக்கு அட்ஜெக்டிவ் என்னுடைய. இதெல்லாம் வந்து நாராயண பண்டிதரனுடைய ஸ்லோகம். தீனா மதியா புனக மறுபடியும் மதியா என்னுடைய தீனா இயம் புத்திகி இந்த புத்தியானது தஸ்ய ததாபி, அதாவது இந்த மாதிரி பலவிதமான பாவங்களினுடைய இந்த சர்க்கத்துல இருந்தாலும் என்னுடைய தீனா புத்தி அப்படிங்கிறது அதனுடைய கிராஸ்பிங்க்கு அவ்வளோ கிரேட் இல்லை. இருந்தாலும் ததாபி தேசிக கிருபா நாவா ஏவ பாரம் கதா, தேசிகருங்கிறது குருன்னு வச்சுக்கோங்க. இருந்த பொழுதிலும் தேசிகசிய கிருபா, தேசிகரனுடைய கிருபங்கிறதே ஒரு நாவானா போட்டு, ஒரு நௌகா போல. அதனால நான் பாரம் கதா, நான் வந்து தாண்டி somehow I am able to give the commentary for this வியாக்கியானம் for this sarga, irrespective of so many elements, so many emotions இருந்த பொழுதிலும் somehow by the blessings of my guru I am able to cross this.
சரியா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ஆஸ்லேஷாசதக சதகாதி பத்ய ரச்சனா தக்ஷஸ்ய நாராயண க்ஷ்மாதேவஸ்ய கிருதௌ गिरीश गिरिजा भक्ति प्रवृद्धोदये व्याख्याने अत्र कुमारसम्भव पदार्थलोचन प्रक्रिया निष्णाते स्म चतुर्थः ஏதி விரதிம் சர்க்கः நிசர்கோஜ்வலः. ஸோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஆஹ், அயம் சர்க்கः, அந்த சர்க்கத்துக்கு அட்ஜெக்டிவ் நிசர்கோஜ்வலः, ரொம்ப நிசர்கதையா ரொம்ப உஜ்வலமாக, நேச்சுரலி வெரி பிரைட் ஜம்முன்னு இருக்கின்ற அயம் சர்க்கः, அயம் சதுர்த்தः சர்க்கः விரதிம் ஏதி. என்ன, ரதி சம்பந்தியாக சொல்ற ஒரு சர்க்கத்துல விரதிம் ஏதி, எண்டை அடைகிறது. சரியா? எப்படி அப்படின்னா, ஆஹ், ஆம், விரதிம் சதுர்த்தः சர்க்கः விரதிம் ஏதி ஏதி ஸ்ம. ஓகேவா? வியாக்கியானே அत्र குமாரசம்பவ பதார்த்தலோச்சன பிரக்ரியா நிஷ்ணாதே. ஸோ நிஷ்ணாதே, நிஷ்ணாதேங்கிறது குமாரசம்பவ பதார்த்தலோச்சன பிரக்ரியா நிஷ்ணாதே. குமார சம்பவ அந்த சம்பவத்தினுடைய பதங்களினுடைய அர்த்த ஆலோசன பிரக்ரியா, அர்த்தங்களை அனலைஸ் பண்றது அப்படிங்கிற பிரக்ரியா நிஷ்ணாதே. அத அதுல எக்ஸ்பர்ட்டா அந்த பண்ணணும், எக்ஸ்பர்ட்டா பண்ணணுங்கிற அந்த நிஷ்ணாதே வியாக்கியானே, அதாவது தன்னோட வியாக்கியானம் நிஷ்ணாதமா இருக்குன்னு சொல்ல வரல அவர், அதை எக்ஸ்பர்ட்டா பண்ணணுங்கிற எண்ணத்துல செய்யப்பட்ட இந்த வியாக்கியானத்தில் சதுர்த்தः சர்க்கः நிசர்கோஜ்வலः சதுர்த்தः சர்க்கः விரதிம் ஏதி ஸ்ம. புரியுதா? அதுக்கப்புறம் ஆஸ்லேஷா ஆஸ்லேஷ ஆஸ்லேஷாசதக சதகாதி, அதாவது இவரு ஆஸ்லேஷா சதகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. he has written a book. சரியா? நான் பார்த்தேன். ஆஸ்லேஷாசதகாதி பத்ய ரச்சனா தக்ஷஸ்ய, அந்த அந்த மாதிரி பத்யங்களை, பத்யானாம் ரச்சனாயாம் தக்ஷः, தஸ்ய தக்ஷஸ்ய நாராயணக்ஷ்மாதேவஸ்ய கிருதௌ, நாராயணக்ஷ்மாதேவஹன்னு ஐ திங்க் ஈ ஷுட் பி சம் ராஜான்னு நினைக்கிறேன், அவருடைய கிருதௌ கிருதியில் கிரீஷ கிரிஜா பக்தி பிரவருத்தோதயே வியாக்கியானே இந்த சர்க்கஹா விரதிம் ஏதி அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? கிரீஷ அப்படின்னா கிரௌ சேதே இது கிரீஷா, கிரிஜா அப்படின்னா கிரேஹே கிரியிலேருந்து ஜாயதே இது கிரிஜா. ஸோ ஒருத்தர் வந்து கிரீஷத்துல மலையில படுத்துக்கிறவர், ஒருத்தர் அந்த மலையிலேருந்து பொழந்தா, அவளுடைய கிரீஷ கிரிஜா, இவா ரெண்டு பேருனுடைய பக்தி பிரவிருத்த உதயே, அந்த பக்தௌ, அதாவது டு இன்க்ரீஸ் த டிவோஷன் இன் தி லார்ட் சிவா அண்ட் பார்வதி, அதுல பிரவிருதோதயே வியாக்கியானே कुमारसम्भव पदार्थलोचना प्रक्रिया निष्णाते व्याख्याने अत्र निसर्गोज्ज्वलः चतुर्थः सर्गः विरतिम् एति स्म. சரியா இருக்கா? इति श्रीकृष्णशिष्य नारायणस्य कृतौ कुमारसम्भव विवरणे चतुर्थः सर्गः முடிஞ்சுடுது. சரியா? அடுத்த கிளாஸ்ல நம்ம அஞ்சாவது சர்க்கம் ஆரம்பிக்கலாம்.